ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு குயின் ரோஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அகாரோ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை பற்றின ஃபுல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் வாங்கணுன்னு ஐடியாவில் இருக்கிறவங்க ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சுச்சுவேஷனில், அதாவது கேஸ் சிலிண்டர் கிடைக்காத இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா அகாரோ பிராண்டோட ஒரு எலக்ட்ரிக் ப்ரெஷர் ரைஸ் குக்கர் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 6 லிட்டர். பட் இதுலேயே 8 லிட்டர்ஸும் இருக்குது. பட் எனக்கு இது போதுங்கிறதுனால இது வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குது, இது கூட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். இதோட லிட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளுக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்குது. அண்டு நார்மல் ப்ரெஷர் மூடியில் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற மாதிரியே வால்வு, கேஸ்கட்டு எல்லாமே இருந்தது. அண்ட் இது போக நார்மலாக ப்ரெஷர் குக்கரில் இருக்கும் இல்லையா, அது போலவே வெயிட்டும் இருந்தது. இதை நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு சில ப்ரெஷர் குக்கரில் பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ண முடியாது. பட் இதில் வந்துட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தது, ஒரு நல்ல விஷயம். அண்டு இதோட இன்னர் பார்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இது தான். ஒரு சில ப்ரெஷர் குக்கரில் நான் சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நான்ஸ்டிக்கில் இருந்தது. பட் இது ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்ததுனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. கீழே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. நல்லாவே வெயிட்டாக இருந்தது. பட் வந்துட்டு நம்ம எதுவும் வதக்கும் போது, தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம எந்த அளவு ஃபில் பண்ணிக்கலாங்கிற மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது கூடவே என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ளக் ஒயர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்டீமர் பேஸ்கட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க வித் ஹேண்டிலோட. பட்டு இது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை, இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அலுமினியம் தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது நல்ல குவாலிட்டி அலுமினியமாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்னதாகவும் பெருசாகவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஸ்டீம் பண்ண போகிறோம் அப்படின்னாலும், கேக் ஏதாவது ஸ்டீம் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது கூடவே மெஷரிங் கப்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 2 ஸ்பூன் வந்துருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பு, குழம்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரைஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே சிலிக்கானில் 2 ஹேண்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது சூடாக இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம், வசதியாக இருக்கும். இந்த ஹேண்டில் ஹோல்டரை வந்துட்டு இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக வீட்டில் குக் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிலிக்கானில் ஹேண்ட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரொம்பவே வந்துட்டு குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கேஸ் கட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்களே எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நான் இப்போ காட்டின எல்லா பொருளும் தான் இது கூட எனக்கு வந்திருந்தது. அண்டு இது போக பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் குக்கர் பற்றின ஒரு சில விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா. எதுக்காக அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம நிறையா தண்ணி வச்சிட்டோம்னா, மேக்ஸிமம் லெவல் தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த தண்ணி வந்துட்டு இதில் கலெக்ட் ஆயிரும். ஸோ நம்ம இதை வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி திரும்பவும் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இது போக நார்மலாக ஃப்ளக் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது போக அடுத்தது சைடில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனை பார்த்திங்கன்னா பின் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்க எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம கீழே வைக்க தேவையில்லை, அதிலே மாட்டி வச்சுக்கலாம். நார்மலாக குக்கர் மாதிரி விசில் தனியாக கலட்டுற மாதிரி தான் இருக்குது. நம்ம வேணுங்கும்போது வாஷ் பண்ணணும் அப்படின்னா கூட எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதில் மாட்டிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா லாக் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த மூடியை வந்துட்டு போட்டுட்டு மேலே வச்சுட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணினா மட்டும் போதும், ஈஸியாக ஸ்மூத்தாக லாக் ஆகுது. லாக் சிஸ்டம் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம இது லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிறதும் டிஸ்பிளேயில் காமிச்சிரும். லாக் ஆகிடுச்சுனாலும் காமிச்சிரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
எல்லாத்துலேயுமே நார்மலாக கொடுக்குற மாதிரி இந்த மேனுவல் கார்டு, வாரண்ட்டி கார்டு இது எல்லாமே இது கூட இருந்தது. இதில் ஸ்கேன் கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளோட வாரண்ட்டியை புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது இப்படித்தான் நம்ம வாரண்ட்டி புக் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ அது போக இதிலேயே வந்துட்டு இதனுடைய செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, எது எதுக்கு என்ன ஆப்ஷன், என்ன சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா பேப்பர்ஸுமே இதிலே இருக்குது. நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் இல்லையா, அதுக்காக. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதோட லிட் வந்துட்டு நல்லாவே வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி கீழே வச்சு அதை எடுத்து அந்த மாதிரி லாக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதோட ஹேண்டில்லே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஹோல் இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இதை மூடியை வந்துட்டு இந்த ஹோல்குள்ளேயே மாற்றுற மாதிரியான ஆப்ஷன் தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே டைட்டாக நின்றுக்கிறது. இது வந்து ஆடுமா, கீழே விழுந்துருமா அப்படிங்கிற பயம்லாம் தேவையில்லை. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 2 ஹேண்டில்லையுமே ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த சைடு வச்சுக்கணுமோ அந்த சைடு வச்சுக்கலாம். அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பட்டன் பார்த்திங்கன்னா போல்ட்ரி பட்டன் வந்துட்டு இருக்குது. சிக்கன் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்துட்டு இதில் சமைச்சிக்கலாம். சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அந்த மாதிரி சிக்கன் சம்மந்தப்பட்ட எல்லாமே சமைச்சிக்கிறதுக்கு தான் இந்த போல்ட்ரி பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீட் ஸ்டவ்ன் இருக்குது. இந்த பட்டன் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன், பீஃப் இந்த மாதிரியாக வேக வைக்கிறதுக்குள்ளான எல்லாமே இதில் நம்ம சமைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீன் சில்லி அப்படின்ட்டு இருக்குது. இது வந்துட்டு பயிர் வகைகள் எல்லாமே வேக வைக்கிறதுக்கு. ராஜ்மா, கடலை எல்லா வகையான கடலையும் வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சூப் பண்ணுறதுக்கான உள்ளது தான் யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரைஸ். இது நார்மலாக நம்ம எப்போவும் எல்லா சோறும் ஆக்குற மாதிரி தான். தேங்காய் சோறு ஆக்கிக்கலாம், ரைஸ், நெய் சாதம், அந்த மாதிரி இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது போக மல்டிக்ரெயின் அப்படின்னு இருக்குதுல்ல, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி, புலாவ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கக்கூடியது. அப்புறம் இதில் கடைசியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சி ஏதாவது பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது போக இந்த சைடில் ஒரு 7 பட்டன் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பட்டன் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் என்னென்னலாம் சமைப்போமோ அது எல்லாமே இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். ப்ரெஷர் குக் மோடு கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அது ப்ரெஷர் குக் கொடுத்து நல்லா குக் பண்ணும். மற்றது எல்லாமே நார்மலாக தான் குக் பண்ணும். அடுத்தது ஸ்லோ குக். இது நம்ம ரொம்ப மெதுவாக ஏதாவது சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாட்டே ஆப்ஷன். இதுக்கு வந்து இப்போ நம்ம பிரியாணி பண்ண போகிறோம், இல்லை வெஜிடபிள்ஸ் ஏதாவது வதக்கணும், கறி குழம்புக்கு ஏதாச்சும் வதக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம சாட்டே ஆப்ஷனை கொடுத்துட்டு தான் எல்லாத்தையுமே நம்ம வதக்கவோ தாளிக்கவோ ஃபஸ்ட்டு பண்ணிக்க முடியும். சாட்டே ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேன்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வைக்கிறதா இருந்தாலும் மட்டன் வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் வேணுமோ, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் எதுவும் குழம்பு வைக்கிறீங்க, நார்மலாக சாம்பார் அந்த மாதிரி எதுவும் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ப்ரெஷர் குக் மோடை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்டார்ட் பட்டனை கொடுத்தோம் அப்படின்னா அதுவே சமைச்சு கொடுத்துரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீம் இருக்குது. நம்ம ஏதாவது ஸ்டீம் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பட்டனை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஸ்டீம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கணும். ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே ஸ்டீம் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக் பாயில் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக்குங்கிற ஆப்ஷன் இருக்குது. நம்ம கேக் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகட் பண்ணுறதுக்கு இதில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா சீசன்லேயுமே நம்ம தயிர் உரைக்கணும் அப்படின்னா இந்த யோகட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக தயிர் உரைச்சிக்க முடியும். ஓகே, அது போக இப்போ நடுவுலையுமே பார்த்திங்கன்னா நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். கீழேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, அப்புறம் கீப் வார்ம், அப்புறம் கேன்சல். இது மூணுமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் நார்மலாக தெரியும் இல்லையா. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, கீப் வார்முக்கு கொண்டுக்கிட்டு வருது, இந்த மாதிரி தான். மேலே வந்துட்டு 3 பட்டன் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைஸ் பட்டன் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் லெவல். மூணாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிலே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இதில் டிலேங்கிற ஆப்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் இப்போ நம்ம நைட்டு வந்துட்டு கொண்டக்கடலை,
இல்லை மற்ற பயிர் ஐட்டங்கள் எல்லாமே ஊற போட்டு வேக வைப்போம் இல்லையா, இதில் வந்துட்டு இதிலையே வந்துட்டு நம்ம ஊற வச்சு டிலே ஆப்ஷன் கொடுத்து ஒரு 4-5 மணி நேரம் கழித்து குக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் எந்திரிச்சு வர்றதுக்கு முன்னாடியே அதுவே வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த விஷயம் இதில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர் மோடை கிளிக் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அதுவே வந்துட்டு டைம் வந்துட்டு காட்டும். இதுலேயும் பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு கூட்டணும் அப்படின்னாலும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கம்மியாக வச்சுக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை 30 நிமிஷம் போதுனாலும் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் அதிகமாக 35 நிமிஷம் 34 நிமிஷம் வைக்கணுன்றாலும் வச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹவர்ஸை கூட்டணும் அப்படின்னா இந்த சைடு பிளிங்க் ஆகுது இல்லையா, அந்த சைடு இல்லாமல் இந்த சைடு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹவர்ஸில் வந்து மாறிக்கும். அந்த பெரிய பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹவர்ஸ் மாறிடும். இதில் வந்துட்டு இப்போது நம்ம வந்து வட்டலாப்பம் அந்த மாதிரி கொஞ்சம் அதிக நேரமாக வேகக்கூடிய ஐட்டத்தை இப்போ 1 ஹவர் கிட்ட கூட நம்ம வச்சுக்கலாம். 1 ஹவர் 2 ஹவர்ஸ் நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் வச்சுக்கிறோமோ அவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம அவ்வளோ நேரம் டிலேவாக சமைக்கிறதுக்கு கூட இதில் 1 ஹவர் 2 ஹவர் 5 ஹவர்ஸ் கூட நம்ம டிலே பண்ணி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அதனால பார்த்திங்கன்னா இந்த பட்டன் பார்த்திங்கன்னா ஹவர்ஸு மினிட்ஸ்லாம் கூட்டி குறைக்கிறதுக்காண்டி உள்ளது தான். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்புறம் மேலே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் லெவலுமே இதில் இருக்குது. நார்மல், லோ, ஹை அப்படின்னு 3 லெவல் இருக்குது. நம்மளுக்கு எந்த மாதிரி ப்ரெஷர் லெவல் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து பீஃபு, மட்டன் அந்த மாதிரிலாங்கும்போது நீங்கள் ஹை லெவல் கூட வச்சு இது பண்ணிக்கலாம். சில கறிலாம் ரொம்ப நேரம் வேகும் இல்லையா, அதையெல்லாம் வந்துட்டு இதில் இது பண்ணிக்கலாம். ஹை லெவல் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். லாஸ்ட்டாக நான் கேன்சல் பட்டன் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ எல்லா ப்ரோக்ராமும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா என்னங்கிறது எனக்கு தெரில. அப்படி புரியலை அப்படின்னா இன்னொரு டைம்ஸ் வந்து ஸ்லோவாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கிளியராக புரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு ஸ்டீம் பண்ணி காட்டுறேன். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு சத்து மாவு பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். சத்து மாவு பவுட்ரு கூடவே இனிப்புலாம் இருக்கும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட, அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம எப்போவும் கொழுக்கைக்கு பிடிச்சி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் பிடிச்சி தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இதை மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் ஃபுல்லாக வச்சிட்டேன். ஏன்னா ரைஸ் குக்கரோடைய இன்னர் பார்ட்டில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. இப்போ தண்ணி சேர்த்துட்டு அந்த சில்வர் ஸ்டாண்டை நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த சில்வர் ஸ்டாண்டை உள்ளுக்க ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், திருப்பி வச்சுக்கலாம், நம்மளுக்கு எப்படி அதை வைக்கணுமோ நம்ம பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டை வச்சதுக்கப்புறமா அந்த பேஸ்கெட்டை தூக்கி அதுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா லாக் பண்ணிட வேண்டியது தான். லாக் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக அதுவே க்ளோஸ் ஆகிடும். இந்த ஹேண்டில் மட்டும் ரெண்டும் நேராக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அண்டு கொழுக்கட்டை வந்து ஸ்டீம் தான் பண்ண போகிறோங்கிறதுனால இதுக்கு வந்துட்டு ஸ்டீமுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு கொடுக்க வேண்டியது தான். டீஃபால்ட்டாகவே 10 நிமிஷம் காட்டும். நமக்கு இது போதும் அப்படின்னா அதே வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா டைம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், செட் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்கு 10 நிமிஷம் போதுங்கிறதுனால நான் ஸ்டீம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். வேக ஆரம்பிக்கும் போதே நமக்கு இந்த சைடு ஆவி வர ஆரம்பிக்கும். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு கீப் வார்ம் மோடுக்கு வந்துடும். ஸோ நம்ம எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவே வந்து ஒரு அலாரம் மாதிரி ஒரு சவுண்டும் வரும். ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின்லாம் ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அதே மாதிரி தான் சவுண்டு வரும். நம்ம வேணும் அப்படின்னா உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த விசில் இருக்கு இல்லையா, அதை இந்த சைடு திருப்பினோம் அப்படின்னா ஆவி ஃபுல்லாக வெளியேறிடும். அந்த கேஸ் ஃபுல்லாக வெளியாகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுவாகவே ஆஃப் ஆகி நம்ம லேட்டாக திறந்து பார்க்குறா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். ஏன்னா ஆவியை ஃபுல்லாக வெளியாக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நல்லாவே வெந்திருந்துச்சு. நம்ம எப்படி இப்போ நார்மலாக அவிப்போமோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டு எல்லாமே, எதுவுமே கொஞ்சம் கூட மாறலை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் குக்கரில் வந்துட்டு ஒரு 1 பாட் சாம்பார் மாதிரி ஒரே நேரத்துலேயே இந்த சாம்பார் வைக்கிற மாதிரி தாளிக்காமல் வச்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம், பூண்டு கொஞ்சம், தக்காளி, மற்ற மல்லி இலை, கருவேப்பிலை, மிளகாய் அந்த மாதிரி பருப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சாட்டே ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். சாட்டே ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வதக்க வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிக்கிறணும். சாட்டே ஆப்ஷனை கிளிக் பண்ணோனையுமே சூடாக ஆரம்பிச்சிரும் இன்னர் பாட்டு வந்துட்டு. இதில் வந்துட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு நீங்கள் என்ன தாளிக்கிறதுக்கு போடுறீங்களோ எல்லாமே நம்ம போட்டதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே போட்டுட்டு காய்கறியும் போட்டு தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டுட்டு உப்பு போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒன்லி சாம்பாருக்கு, இட்லி சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா கடையில் உள்ள சத்தி மசாலா தூள் மட்டும் தான் போடுவேன். இதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த துவரம் பருப்பையும் கொட்டி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாட்டே ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தோம் இல்லையா, இப்போ வந்துட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா ப்ரெஷர் குக் மோடை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துடணும். அதுக்கிடையில் உங்களுக்கு ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டைமிங்கும் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் டைமிங் எதுவும் சேஞ்ச் பண்ணலை, அதே 35 நிமிஷம் தான் அது காட்டுது. நான் அதையே வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போய் படுத்துட்டோம். அதுக்கப்புறம் சஹருக்கு தான் எந்திரிச்சு பார்த்தோம். சூப்பராகவே ரெடியாகி வந்துருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சஹருக்கு பார்த்திங்கன்னா சாம்பாரும் இட்லியும் தான். உங்கள் வீட்டில் சஹருக்கு என்ன பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றபடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.